தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஐபிஏ திருச்சபை காத்தான்சாவடி. தரங்கம்பாடியில் இயேசுவின் வல்லமை ஊழியங்கள் நடத்தும் ரேமா வாக்குத்தத்த ஆராதனை. ஒவ்வொரு மாதமும் இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலும் தொடர்புக்கு 9894350683. எடுத்து வாசிப்போம். இந்த மாத ரேமா வாக்குத்தத்தம் அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஏசாயா தீர்க்கனின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இந்த செப்டம்பர் மாத ரேமா வாக்குத்தத்தம் ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே தலையில கை வச்சுக்கோங்க. அப்படியே எல்லாரும் தலையில கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க வாயை திறந்து, ஒரு கிளை எழும்பி செழிக்கும். என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தில் இந்த வார்த்தையை நான் சுதந்தரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நீங்கள் விரும்பினாலும் செழிக்கும், நீங்கள் விரும்பாவிட்டாலும் செழிக்கும். எரேமியா 33:15 சொல்லுகிறது, அக்காலத்திலே தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். தாவீதுக்கென்று ஒரு நீதியின் கிளை, உண்மையின் கிளை, மகிமையின் கிளை. யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள், நீங்கள் பலனாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நல்ல ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி அல்லது அவங்க ஷோல்டர்ல கையை வச்சு அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி சொல்லுங்க, ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஒரு கிளை எழும்ப போகிறது. உங்க வீட்டுக்கு நடுவில் ஒரு நல்ல வார்த்தை உண்டாக போகிறது. ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும். ஒரு கிளை உன் குடும்பத்தில் முளைத்து எழும்பி செழிக்கும். கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 44 இப்படி சொல்லுகிறது. 44:1 ஆசி. தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் நாங்கள் கேட்டோம். செஞ்சோமா? இப்ப எத்தனை அற்புதங்கள் நீங்கள் காதுகளால கேட்கிறீங்க. அங்க அது நடந்தது, இங்க அது நடந்தது இல்ல, காதுகளால் நாம கேட்கிறோம். கேட்கிறான், அந்த அற்புதங்கள் எங்களுக்கு எங்கே? அந்த அற்புதங்கள் எங்களுக்கு எங்கே? நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினி, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினி. உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 44 3வது வசனத்தை வாசித்தால், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை,
அவர்கள் புயமும் அவர்களை அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. பாருங்களேன், பரவ பண்ணுகிறவர், நம்மளை வாழ வைக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை மேன்மையாய் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிற நல்ல தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். பூர்வ நாட்களில் எங்களுக்கு நடந்தது போல எங்களுக்கு ஏன் நடக்கவில்லை? இந்த பக்கத்து வீட்டக்கா, ஏத்து வீட்டக்கா, பின்னாடி வீட்டக்கா, முன்னாடி வீட்டக்காவுக்கு நடக்குதே. அவ ஒரே டெலிவரியில 3 பிரசவம் பிறக்க வைக்கிறாரே, 2 பிரசவம் ஆயிடுதே. எனக்கும் தான் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, இன்னும் நடக்கலையே. நினைக்கிறியா மகனே? ஒரு கிளை எழும்பும். ஒரு தீர்க்கனாய் நான் சொல்றேன், ஒரு கிளை எழும்பும். ஆமென் சொல்லுங்களேன். அது எழும்புறது மட்டுமல்ல, அது எழும்பி செழிக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்க வாழ்க்கையில ஒரு கிளை எழும்ப போகுது. நீங்கள் வேத வசனங்களை வாசித்தீர்களே, சங்கீதம் 8ஆம் வசனத்தை அதிகாரத்தை, சங்கீதத்தினுடைய 8வது புத்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கர்த்தர் அவர்களை பரவ பண்ணுகிறவர், அவர்களை ஆதரிக்கிறவர், அவர்களை நடத்துகிறவர், அவர்களை மேன்மையாய் நிற்க வைக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர் சொல்லுகிறார், உனக்கு என்று ஒரு கிளையை எழும்பி நான் செழிக்க பண்ணுவேன். தம்பி தங்கச்சி, உன் கொம்பு உயரும். ஆமென் சொல்லுங்க. உன் படிப்புல, உன் ஞானத்துல, உன் அறிவுல, உன் எதிர்காலத்துல, அல்லது உன்னுடைய வீடு கட்டிக்கிட்டு இருக்கிற அந்த காரியத்துல, அல்லது ஒரு தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறியே அந்த நல்ல விஷயத்துல கர்த்தர் உன்னை பரவ பண்ணுவார். கையை தட்டி ஆமென் சொல்லணுமே. ஆமா, இதுதான் ஆண்டவர் சொன்னார். ஒரு இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இன்னைக்கு சொல்றேனா, வீட்டுக்கு போ, அது வெட்டப்பட்ட இடத்துல பாரு, ஒரு துளிர் வர்றதை நீ பாப்ப. ஒரு நிர்மூலமாக்கப்பட்ட இடத்தை பாரு, ஒரு துளிர் எழும்பி வர்றதை நீ பாப்ப. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. அவரை மாதிரி யாருங்க இருக்கா? அவரை மாதிரி யார் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. யாராவது இருக்காங்களா அவரை மாதிரி? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும், உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. அதை நினைச்சுத்தான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுத்தான் நான் வாழுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுத்தான் நான் பாடுறேன், அதை நினைச்சுத்தான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டி, ஆளுகையும் தந்து விட்டி,
உள்ளத்தை பார்த்து விட்டு ஆளுகையும் தந்து அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. ஒரு துளி எழும்பி செழிக்கும் நம்மை நினைத்தவர் அவர். நாட்களையும் பார்க்கலையே நாரும் என்று எண்ணலையே, நாட்களையும் பார்க்கலையே நாரும் இன்னும் எண்ணலையே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய் மாற்றினீரே, பெயர் சொல்லி கூப்பிட்டீரே அற்புதமாய் மாற்றினீர், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே, உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. Jesus. நல்ல கையை தட்டி பாடுவோம். Jesus. வயசும் ஆகி போச்சு, சரீரமும் செத்து போச்சு, அப்பமும் செத்து போச்சு, சரீரமும் செத்து போச்சு, வாக்கை நினைத்தவரே தாயாக மாற்றினீரே, வாக்கை நினைத்தவரே தகப்பனாக மாற்றி, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் நான் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, உள்ளங்கையில் வரைந்தவரே உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே, அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன், அதை நினைச்சுதான் நான் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரும் வாழுறேன். அல்லேலூயா. எழும்பி செழிக்கும். உன்னை அழைச்சவர் சொல்றாரு, உன்னை பாதுகாத்தவர் சொல்றாரு, உன்னோடு கூட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறவர் சொல்றார், தம்பி
ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்களை மிக சுருக்கமா சொல்லி நான் ஜெபத்துக்கு நேராக உங்களை நடத்த போகிறேன். ஆமென். முதலாவது யோபு புஸ்தகத்திற்கு வந்தீங்கன்னா அங்கே 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9வது வசனம் இப்படி சொல்லு. மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, திரும்ப தழைக்கும். வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி. அதன் வேர் தரையிலே பழையதாகி. அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும். தண்ணீரின் வாசனையினால். தண்ணீரின் வாசனையினால். அது துளிர்த்து. அது துளிர்த்து. இளம் மரம் போல. இளம் மரம் போல கிளை விடும். கிளை விடும். கையை தட்டுங்களேன். ஒரு மரத்தை குறித்தாகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. 2 பக்கமும் மரம் வெட்டப்பட்டிருக்குங்க. உலக பிரகாரமாகவும் நமக்கு சப்போர்ட் இல்லை, ஆன்மீகத்திலையும் சப்போர்ட் இல்லை, குடும்பமும் சப்போர்ட் இல்லை, நான் நம்பி இருக்கிற மனிதர்களும் எனக்கு சப்போர்ட் இல்லை. இப்படி நிறைய பேர் இருப்போம் தானே. 2 பக்கமும் வெட்டிடுச்சுங்க. ஒருவேளை அதை தூக்கி அப்படி மண்ணில் போட்டிருந்தா கூட நான் பொழைச்சிருப்பேன். ஏதாவது சுயமா சிந்திச்சு வேர் விட்டுக்கிட்டு ஒரு கிளையா வந்திருப்பேன். தண்ணியில தூக்கி போட்டுட்டாங்க. தண்ணியில போடப்பட்ட கிளை என்ன ஆகும்? அழுகி போயிடும் இல்ல. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம வந்திருக்கலாம். யாரோ XRY, யாரோ இங்க அப்படி இருக்கிறீங்க. உலகமும் சப்போர்ட் இல்லை, நான் நம்பி இருக்கிறவங்களும் எனக்கு சப்போர்ட் இல்லை. அப்பாவும் பேச மாட்டார், அம்மாவும் பேச மாட்டேங்குது. நம்முடைய நிலைமை வேற மாதிரி இருக்கு. பொண்டாட்டி மதிக்க மாட்டா, மாமனாராவது ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா என்ன ரோசி, மாமனாரும் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிற. ஒருவேளை நம்முடைய லைஃப்ல அப்படி இருக்குங்க. நான்லாம் அப்படி நிலைமையை கடந்து வந்திருக்கிறேன். என் மனைவிக்கு உடம்பு சரியாமல் போகும்போது எனக்கு 1 ரூபா கொடுத்து உதவ ஆள் கிடையாது. எங்கள் சொந்தக்காரங்களும் கொடுக்கல, என் தாயும் கொடுக்கல, என் சகோதரியும் கொடுக்கல. எனக்கு சோத்திரம். ஆமாம் சொல்லுங்களேன். நானும் கொடுப்பாகன்னு பார்த்தேன், யாரும் வாயை திறந்து கூட கேட்கல. அப்போ தான் நினச்சேன், மனுஷன் அவ்வளோதான். நானாக போய் எனக்கு தெரிஞ்ச இடத்துல கடன் வாங்கி அப்புறம் அந்த கடனையும் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, அது வேற கதை. ஒரு பொல்லாத பிரச்சனை, ஒரு பலவீனம் இல்லை, கழுத்து வலியில் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன், அண்ணன் ஃபோன் எடுக்க மாட்டாரே இல்லை. கிளைகள் பழையதாகி அது மண்ணிலே செத்தாலும், சொல்லுங்க வாயை திறந்து, நான் செத்தாலும் நான் தண்ணீரின் வாசனையால் பிழைத்துக் கொள்ளுவேன். கையை தட்டி. உங்க மேல இன்னைக்கு ஒரு வாசனை வரப்போகுது. அது தண்ணீரின் வாசனை. இந்த வாசனையால ஒரு கிளை எழும்ப போகுதுங்க. கையை தட்டுங்களேன். சொல்லும் போதே ஜூன் இருக்கு தேவ மகிமை. ஆமீன் சொல்லுங்களேன். யார் என்னை கேட்பார் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை. யாரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, கேட்க நாதி இல்லை. நாதியத்து கிடக்குறோங்க. ஐயா, உங்களுக்கு ஒரு வாசனை உங்கள் மேல் வரப்போகிறது. அது ஆவியானவரின் வாசனை, தண்ணீரின் வாசனை. உன் மேல பட்ட உடனே சாவுக்கேதுவான உன் சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அம்மா, அந்த கர்ப்பம் உயிரடைய போகுது. அம்மா, அந்த ஹார்மோன் உயிரடைய போகுது. அம்மா, அந்த பலவீனங்கள் சாக போகுது. அம்மா, அங்க மரித்திருக்கிற ஜீவன் இப்பொழுது உயிரடைய போகிறது. தண்ணீரின் வாசனையா? தண்ணீர் ப்ராப்பர்ட்டிகளை நான் மூவ் பண்றேன். தண்ணீரின் வாசனை, ஒரு வாசனை உன் மேல வரப்போகுது மகனே. ஒருவேளை நீ வரும்போது இங்க நாற்றத்தோடு வந்திருக்கலாம், அழுது கொண்டு வந்திருக்கலாம். கண்ணீரே ஒரு நாற்றம் அடிக்கும் தெரியுமா? கண்ணீரே ரொம்ப சிந்தனை என்ன வந்துடும்? ஒரு ஸ்மெல் அடிக்கும். அழுது அழுது. அதனால தான் தாவீது சொல்றாரு, நான் அழுது அழுது என் முகங்கள் எல்லாம் அழுக்கடைந்திருக்கிறது. ஒருவேளை நீ அப்படி வந்திருக்கலாம். இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியாய், கர்த்தருடைய மனுஷனாய், ஏசப்பா பிள்ளையா நின்று நான் பேசுறேன். உங்கள் வெட்டப்பட்ட மரக்கிளை புதிதாய் ஒரு துளிரை விட போகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ எந்த நிலையில இருந்த, அதனால அந்த பாட்டை நான் பாடி ஆரம்பிச்சேன். முகத்தையும் பார்க்கல, முகவரி பார்க்கல, உள்ளத்தை பார்த்தாரு, ஆளுகையும் தந்தாரு. ஆமென் சொல்லுங்களேன்.
உன் முகத்தை பார்க்கல, உன் முகத்தை என் முகத்தை எனக்கு பார்த்தாலே சகிக்கல. கண்ணங்கரேன்னு கருவிட்டியா இருக்கிறோம். நான் தினம் ராத்திரி படுக்கும் போது என் முகத்தை பார்ப்பேன். என்னது இந்த இடத்துல லேசாக கருப்படிக்குது, என்னது ஒரு முடி லேசாக வெள்ளையாயிருக்கு, என்ன சிரிக்கிற? ஆமாம் சொல்லுங்களேன். என்னது நம்ம உடம்பு கொஞ்சம் தளர்ந்த மாதிரி இருக்க. அல்லேலூயா. என் கையெல்லாம் பார்ப்பேன், இந்த இடத்துலாம் பார்ப்பேன், ஆம்ஸ்லாம் பார்ப்பேன். என்ன தளர்ந்து போயிருக்கு, வயசாகுது. சரீரமும் செத்து போச்சு, வயசு ஆகி போச்சு. ஆனாலும் தரிசனம் சாகல மகளே. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை நீ எம்பிட்டு குடு கிழவனாலும் பரவாயில்ல, அது நடந்துகிட்டே இருக்கும். கையை தட்டுங்களாங்க. தண்ணீரின் வாசனை, தண்ணீரின் வாசனை. என் ஆவியானவர் தெளிவாக சொன்ன இந்த சத்தியத்தை, இந்த வசனத்தை எப்படி கொண்டு போறதுன்னு எனக்கு தெரியல. ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன், எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. ஆண்டவர் 3 காரியம் சொன்னாரு. தண்ணீரின் வாசனை வரும்னு சொல்லு. நீ வீட்டுக்கு போகும்போது என்ன சென்ட் அடிச்சிருக்கன்னு கேட்க போறான். என்ன கமகமன் இருக்கு ஒரு வாசனை. நான் பட்டுக்கோட்டையில் படிக்கும்போது, பட்டுக்கோட்டையில் விஸ்வநாதன் எம்எல்ஏ, டிஎம்கே எம்எல்ஏ, அவருடைய தியேட்டர் ஒன்று இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பிள்ளைகள்ட்ட, அன்னபூர்ணா தியேட்டர். அப்போ அது முதல்ல ஃபஸ்ட்டு ஏசி தியேட்டர் அதுதான். நாங்கள் 9th படிக்கும்போது வால்டர் வெச்சுவேல் அந்த படம் ஓடிச்சாங்க. சோத்திரம், ஆமாம் சொல்லுங்களேன். போயிட்டு நாங்கள் 11 மணி ஒரு காட்சி போடுவான். அப்போது 11 மணிக்கு பெல்லு எப்படா அடிப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் பாருங்க. போயிட்டு இந்த பாத்ரூம் பக்கமாக போய் அங்கே நாங்கள் ஒரு வலை வச்சுருப்போம், ஒரு ரவுண்டு கட்டி வச்சுருப்போம். அது வழியாக உள்ளே போயிட்டு வெளில வந்துடுறதுங்க நாங்கள். சோத்திரம், ஆமாம் சொல்லுங்களேன். அது வழியாக படுத்துக்கிட்டே தான் போனோம், சட்டெல்லாம் நாரி தான் போவோம், வேறு வழி இல்லை. போயிட்டு வெளில போயிட்டு சினிமா பார்த்துட்டு அப்படி நல்ல பிள்ளை மாதிரி மறுபடியும் அந்த லைனுக்குள்ளே பூந்து வந்துடுறது. எங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால எல்லா பீரியட்லேயும் அட்டண்டன்ஸை போடுவாங்க. நாங்களும் நல்ல பிள்ளை மாதிரி வந்து நிற்போம். 2 மணிக்கெலாம் வந்துடுவோம் கரெக்டாக கிளாஸுக்கு. நிற்போம் பாருங்களேன். அங்கேருந்து வருவார் ஆசீர்வாதியார்னு பேருங்க, ஆசீர்வாதன்னு. அவர் வருவார், வரிசைலாம் நின்றுட்டுருக்கு. எங்களுக்கு அப்போலாம் அந்த விஷயம் தெரியாது. போடுவார் பாருங்க, இந்த பட்டாக்ஸில் பட்டார். என்னடான்னு பார்த்தா தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அந்த அன்னபூர்ணா தியேட்டருக்குள்ளே ஒரு செண்டை கலந்து விட்டுருவோம்ல இருக்க, உள்ளே போயிட்டு வந்தவங்களாம் வாசனை அடிக்கும். எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் உள்ளே போய் ஜாலியாக சினிமா பார்த்து யாருக்கும் தெரியாதுன்னு அப்படியே அப்சிப்புன்னு வந்து நிற்போம். அட்டென்ஷன் ஒரு போடுவார் 2. அப்போ தான் எனக்கு தெரியும், உலக வாசனையே ஒரு மனிதனை காட்டி கொடுக்கும்போது உன்னத வாசனை. கையை தட்டுங்களேன். என் ஆவியான பேசுன நைட்டு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அந்த கடனை பார்த்து சொல்லு, நீ அழிஞ்சு போ, ஐஸ்வர்யமே இந்த வீட்டு நடுவில் நீ பிழைச்சிக்கோ. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீ என் புள்ள முட்டாபையெல்லாம் இருக்காங்க, அவனை பார்த்து சொல்லு, நீ அறிவாளியாயிருடா. கர்த்தர் உன்னை சயின்டிஸ்டா மாற்றுவாராக, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பாராக. ஒரு கிளை எழும்பி செழிக்கும், அது தண்ணீரின் வாசனையால் எழும்பி செழிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிச்சீங்கன்னா அவன் மேலே ஒரு வாசனை இருந்தது. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. உன்னை தெய்வம் இப்படி ஆசீர்வதிப்பாராக. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். உன் சகோதரருக்கு நீ எஜமானனாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த முடித்த பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். என் அன்பு தேவ ஜனமே, ஓ மேல ஒரு வாசனை இருக்கு. அது தகப்பன் விரும்புகிற வாசனை, பரிசுத்த வாசனை, நீதியின் வாசனை, உண்மையின் வாசனை, இரட்சிப்பின் வாசனை, வெண்மையின் வாசனை, மகிமையின் வாசனை, கீழ்ப்படிதலின் வாசனை. இந்த வாசனை உனக்குள் இருக்குமானால், உன்னோடு கூட டிராவல் பண்ணுமானால், அன்றைக்கு ஈசாக்கு அந்த யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஜாதிகள் உன்னை வணங்கும், சகல ஜனங்களுடைய வணங்குவார்கள்.
இந்த பூமியில் இருக்கிற அநேகர்களுக்கு முன்பாக நீ எஜமானனாய் நீ இருப்பாய். வானம் உனக்கு கொழுமையான பணியை தரும், பூமி உனக்கு கொழுமையான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கும். அவன் மேல ஒரு வாசனை இருந்தது. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வாசனை. என்னுடைய தம்பி சிங்கப்பூர்ல இருக்காங்க, என் பேர் உடைய வந்தான், ஹென்ரின் பேர். அவன் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணான், அண்ணே உனக்கு என்ன பிடிக்கும்னா, நான் எப்போ யாராவது கேட்டாங்கன்னா, ஃபாரின்லேருந்து கேட்டாங்கன்னா சென்ட் வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். எனக்கு பிடிக்கும், எனக்கு சென்ட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. உடனே அண்ணே நான் கொடுத்து விட்றானே, ஒரு தம்பி வராரு, நான் கொடுத்து விட்றேன், நீங்கள் அப்பாட்ட அம்மாட்ட வாங்கிங்க. எனக்கு வந்துச்சு அந்த சென்ட். அதை அடிச்சுட்டு போனால் அந்த கீபோர்டு வாசிக்கிற தம்பிமார்கள்லாம், அந்த அற்புதராஜி, அப்போ ஒரு குரூப் இருந்ததுங்க, அற்புதராஜி, ஸ்டீஃபனு, அண்ணன் ஜேம்ஸ், அண்ணன் 3 பேர் தான் எனக்கு டீம். அப்போது அவங்க போனோடனே கிராஸ் பண்ணி போனோடனே முடித்த உடனே வருவாங்க கிட்டக்க, அண்ணே அந்த சென்ட் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அது பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று பேசும். அது தீர்ந்து போச்சு. எனக்கு அதே மாதிரி சென்ட் வாங்கணும்னு ஆசை, கிடைக்கல. அமேசானில் போய் பார்க்குறேன், அந்த சென்ட்டோட விலை 6000 ரூபான்னு போட்டிருக்கு, 5800 ரூபா. ஏ அப்பா, இம்புட்டு காஸ்ட்லியாடா என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்தான் அப்படின்ட்டு பார்த்தேன் பாருங்க, பரட்டிட்டு வந்துட்டேன். இல்லை, இந்த 5800 ரூபா இருந்தால் 2 மிஷினரிகளை தாங்கலாமே அப்படின்னு சொல்லுங்களேன். ஆனால் கர்த்தர் நீதிமானுடைய ஆசை நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? 2-3 மாதத்துல மறுபடியும் என் தம்பி வந்தான், என்ன வேணும்னு கேட்டான். எனக்கு அதே சென்ட் வேணும், 4 பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, நம்ம மேல ஒரு வாசனை, சில வாசனை நம்ம இருக்கிற இடத்துல. டென்சிகன் வந்து எங்கள் வீட்டில் தங்குவாங்க. அண்ணன் வந்து தங்கிட்டு போயிட்டாங்கன்னா 1 வாரம் ரூம் வாசனையாக இருக்கும். ஆனால் சில டிக்கெட் வந்து தங்கும் 4 நாளைக்கு நாறிக்கிட்டே இருக்கும். அனுபவிச்சிருக்கியா இல்லையா? நீ யோசனை பண்ணி பாருங்களேன். அது நம்முடைய வாசனை. எதை வெளிப்படுத்துகிறோம்? என் அன்பு தேவ ஜனமே, யாக்கோபின் மேல ஒரு வாசனை. இந்த வாசனையோடு தெய்வ வாசனை கலந்தது. இவன் பாருங்களேன், வயல்வெளியின் வாசனையோடு இருந்தான். கர்த்தர் இவனுக்கு உன்னதத்தின் வாசனையினால் அலங்கரித்தார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நீ போகிற இடமெல்லாம் உன்னை ஜாதிகள் வணங்கும்டா, நீ ஒரு ஆளுமை நிறைந்தவனாய் நீ மாறுவாய். இதுவரைக்கும் நீ அடிமைப்பட்டுக்கிட்டு கூடாரவாசியா வீட்டுக்குள்ள கடந்த, ஆனால் இப்போ ஜாதிகள் உன்னை வணங்கும்படி உன்னை தேவன் தலைவனாய் மாற்றுகிறார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஒருவித வாசனை. இந்த வாசனை தான் அப்பாவும் மேல வைக்கிறார். இந்த வாசனை தான் அப்பாவும் மேல வைக்கிறார். இன்னைக்கு அந்த வாசனையோட நீ வீட்டுக்கு போற. ஒருவேளை நீ ஏதோ ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்திருக்கலாம். அல்லது இப்ப சீரம்லாம் நிறைய பேர் போடுறாங்க. ஆம்பளையும் போடுது, பொம்பளையும் போடுது. இவனுக்கு ஒரு பிள்ளைகளும் பிறக்குது. ஆதியாகமம் 34:1 வாசிங்க. குமாரத்தியாகிய தீனாள் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் அவளை லேவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளோட சயனித்தான். தப்பு பண்ணான். நல்லா கவனிக்கணும். யாக்கோபுடைய பிள்ளை கெடுக்கப்பட்டால் அடே கற்பம் சூறையாடப்பட்டது. உடனே இதை கேட்ட அண்ணன்மார் என்ன பண்ணிடுறான், போய் ஃபைட் பண்ணி, நீங்கள் வீட்டில் போய் படிங்க, மணி ஆயிட்டு, ஃபைட் பண்ணி அவங்கள கொண்டு போட்டு வந்துடுறாங்க இல்லையா? பைபிள் சொல்லுதுங்க. யாக்கோபு சொல்லுகிறார் 34:30, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியனையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினால் என்னை கலங்க பண்ணினீர்கள். கலகம் பண்ணி வாசனையை கெடுத்துட்டாக. பொம்பளை பிள்ளைக வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். பக்கத்தில் கைப்பிடி. பொம்பளை பிள்ளைக வீட்டுக்குள்ளே இருக்கணும். சேஃப் அண்ட் சேஃப். அதுதான். அப்போ ஆம்பளைங்க ஊர் சுற்றலாமானே? ஆம்பளை பிள்ளைகளையும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வெளியில் போகணுன்னாலும் சொல்லிட்டு தான் போகணும். சிலது காலையில் எந்திரிச்சு கிளம்பும். போயிட்டு எப்போ வரும்? எல்லாத்தையும் மேய்ஞ்சி தின்னுட்டு சாயங்காலம் வரும். எதுக்கு போகுதுன்னு அதுக்கும் தெரியாது, எங்கே போகணுன்னு கேட்டாலும் தெரியாது. என்ன நடக்குது? யாக்கோப்பின் வாசனை கெடுக்கப்படுகிறது. நம்முடைய வாசனை கெடுக்க சத்ரு போராடுவான். நம்முடைய வாசனை உன்னிடத்திலிருந்து எடுப்பதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய திட்டம்.
உன் ஆண்டவர் வாசனையா வச்சிருக்கணும்னு நினைப்பாரு, சாத்தான் உன்னை நாற்றம் எடுக்க வைக்கணும்னு விரும்புவான். என் அன்பு தேவ ஜனமே, ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணி கடந்த உன்னை ஆண்டவர் தன்னுடைய தண்ணீரின் வாசனையினால துளிர்க்க பண்ணியிருக்கிறார். அந்த வாசனையிலே போ, அந்த வாசனையிலே நில்லு. ஒரு நாள் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் இன்னைக்கு உங்க மேல இறங்கி வரப்போகுது. ஒரு மகிமை உன்னை மூட போகுது. உங்களுடைய நரம்புகளுக்குள்ளா எலும்புகளுக்குள்ளா ஒரு வல்லமை புறப்பட்டு வரப்போகுது. நீங்க போய் வீட்டுக்கு போய் பார்க்க போறீங்க, ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். சிலர் என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வந்த பிறகு அந்த சினிமா பாட்டு கேட்க பிடிக்கல. சிலர் சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வந்த பிறகு அந்த காரியத்திலேருந்து நான் விடுதலை ஆயிட்டேன், வெளியில வந்துட்டேன். எப்படின்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. அந்த வாசனை செய்யும். வேணாம், இங்க போகாத, இங்க போகாத, இரு. என் அன்பு தேவ ஜனமே, தெருநாயா இருந்தால் ரோட்டில் ஓடலாம், எங்கே வேணாலும் ஓடலாம், எப்படி வேணாலும் வரலாம். வீட்டில் வளர்க்கப்படுற நாய் பார்த்துக்க, கட்டி தான் போடுவான் எஜமா. நல்ல சோறு கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் உன்னை பார்த்து, தண்ணீரின் வாசனை உன்னை துளிர்விட செய்யும். தண்ணீருக்கு ஒரு வாசனை இருக்கிறது, அது துளிர்விட செய்யும். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. சாயங்கால நேரம் ஆயிட்டுங்க, 6ஆம் மணி வேளையாயிருந்தது. அந்த இடத்துல யாருமே கிடையாது. எல்லா சீஷர்களும் போஜனம் பண்ண போயிட்டாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வர்றாங்க. அந்த லேடி யாரு தெரியுமா? சமாரியா ஸ்திரீ. ஏற்கனவே அவர்கள் பலரோடு வாழ்ந்தவர்கள், 5 புருஷனோடு வாழ்ந்தவள். இப்பொழுது இருக்கிறவரும் சொந்தமல்ல. இயேசுவை தேடி வருகிறாள், அந்த கிணத்தை தேடி வருகிறாள். இயேசு அங்கே களைப்படைந்தவராய் உட்கார்ந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏசப்பா உக்காந்தா அற்புதம், நடந்தா அற்புதம், நின்னா அற்புதம், பேசினா அற்புதம், ஏன் பார்த்தா அற்புதம், காரி துப்புனா அற்புதம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கண்ணு தெரியாதவனுக்கு காரி துப்பி தானே ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. நான் அடிக்க ஆரம்ப காலத்தில் இப்படி ஜெபம் பண்ணுவேன். அது பைத்தியக்கார ஜெபமா இருக்குமான்னு தெரியாது. ஆண்டவரே, காரிய மூஞ்சிலையாவது துப்புங்கப்பா, என்னை வல்லமையா மாற்றி விட்டுருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். உட்கார்ந்திருக்கிறார் இவர். யூதன், அழகுள்ளவர், 33 years old, செம்ம அழகு. அது பெர்க்மன்ஸ் பாடுவார், கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா நாயகனே. அழகா இருக்கிறார். இந்த அம்மா பாவம், 4 புருஷனோட வாழ்ந்து, 5 புருஷனோட வாழ்ந்து, 6வது புருஷனோட வாழ்ந்து, உள்ள இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க முடியாம வெளில வருது. இப்ப இயேசு கேட்கிறாரு, தாகத்துக்கு கொஞ்சம் தரியா? சொல்லுங்க வாயை திறந்து, தாகத்துக்கு கொஞ்சம். எனக்கு ஒரு தாகம் இருக்கு மகளே, நீ ஆண்டவர்கிட்ட வந்துருவியா? எனக்கு ஒரு தாகம் இருக்கு, நீ ஊழியம் செஞ்சிருவியா? எனக்கு ஒரு தாகம் இருக்கு, நீ பரிசுத்தமா வாழ்வியா? எனக்கு ஒரு தாகம் இருக்கு, நீ வியாதி இல்லாம இருப்பியா? அவளே தாகத்துக்காக தான் வந்தா. இயேசு கேட்கிறாரு, தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தா. அவ சொல்றா, நீ யூதனா இருக்க, நான் சமாரியா ஸ்திரீ, தாழ்த்தப்பட்ட ஜாதியா இருக்க, நீர் என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறிய. இயேசு சொன்னாரு, என்கிட்ட ஒரு தண்ணீர் இருக்கு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வராது. கையை தட்டுங்களங்க. இந்த தண்ணீரை நான் உனக்கு தந்தேன்னா நீ திருப்பி இங்க வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. அது மாதிரி தான் நடந்துச்சாங்க. பேசுனா தீர்க்கதரிசின் கண்டா, நான் சுருக்கமா போறேன், ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தா, ஆண்டவர்கிட்ட அந்த கிருபைகளை பெற்றா, பாவமன்னிப்பை பெற்றா, திரும்பி தன்னுடைய வீட்டுக்கு, தன்னுடைய ஊருக்கு போய் சொல்லுகிறாள். என்ன சொன்னால், நான் ஒருவரை கண்டேன், நான் ஒருவரை கண்டேன், அவர் எனக்கு நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார். ஐயா, நீ ஆண்டவருடைய புள்ள அப்படின்னா உன்னை குறித்த ஃபுல் ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். நீ தெய்வத்தோட புள்ளனா அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒண்ணுமே இருக்காது. உன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுவார், உன்னுடைய எல்லா விஷயத்தையும் கர்த்தர் சொல்லுவார். நான் அப்படி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். பாயிண்டா சொல்லுவேன். ஆண்டவர் இதை சொல்றாரு, ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்றாரு, இந்த இடத்துல நீங்க பலவீனத்தோட இருக்கிறீங்க, உங்களுக்கு கர்த்தர் அதுல இருந்து விளக்குறாரு.
பாருங்களேன், எல்லாவற்றையும் கர்த்தர் சொன்னார். இவ போய் சொல்றா, அவ பேச்சை கேட்டு எல்லாரும் இயேசுகிட்ட வந்தாங்களாங்க. நல்லா கவனிங்க, வெறுமையாய் வந்தால், ஜீவ தண்ணீர் உள்ள வார்த்தையை பெற்றால், திரும்பி போகிறாள். அங்க இருக்கிறவங்களுக்கு அந்த ஜீவ தண்ணீரை பரிமாறி கொடுக்கிறவளாய் மாறி போனால். கையை தட்டி. 6 புருஷன் இருக்கிறான், யூஸ்லெஸ் ஃபெல்லோங்க, ஊருகார ஏத்துக்கலங்க, உள்ள இருக்கிற கிணத்துல தண்ணி எடுக்க முடியலங்க. என் வாழ்க்கையே இப்படிதாங்க, சாயங்காலம் வெளியில போவாங்க, தண்ணி எடுத்துட்டு வர போவாங்க, எப்பவும் போற மாதிரி போனங்க. அன்எக்ஸ்பெக்டடாவோ, பர்பஸாவோ, பிளானிங்காவோ எனக்கு தெரியாது. நான் ஒருவரை கண்டு, அவர் என்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய எல்லாவற்றையும் சொன்னார். நீங்களும் வாங்க, உங்களை பத்தியும் அவர் பேசுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தண்ணீரை குடித்தவருடைய பெயரை, அந்த தண்ணீரை ரிசீவ் பண்ணின அந்த சமாரியா ஸ்திரீயை குறித்து இந்த 2024 வருஷம் செப்டம்பர் மாசம் 7ஆம் தேதி இந்த இடத்துல நின்று பேசுறோம் பாருங்க. அந்த வாசனை இன்னைக்கு இருந்துகிட்டு தானே இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஐயா, என்றைக்கோ ஒருவர் செத்து வந்தார், ஊழியம் செய்தார், மரித்தார். டிஎல்சி சபையை தப்பா பேசுவாங்க, ஏஎல்சி தப்பா பேசுவாங்க, ஐஎல்சி தப்பா பேசுவாங்க. லுத்தருங்கிற ஒரு மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட திருச்சபை இன்னைக்கு எத்தனை ஆயிரங்கள் வெளியூரா இருக்கிறாங்க தெரியுமா? ஒருவேளை இன்றைக்கு இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு ஒரு மனிதன் வந்தான், மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு மனுஷன் வந்தான். அவன் ஜீவ தண்ணீரை கொண்டு வந்து இங்க இருக்கிற அநேகருடைய தாகத்தை தீர்க்கிறவனாக இருந்தான். அப்படிதான் நீ நானும் எழும்பணும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற நினைக்காத, நீ வேணும் ஆண்டவருக்கு. தண்ணீரின் வாசனையினால் இன்னைக்கு நிரப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, உங்க வாழ்வு இன்னைக்கு அர்த்தமாய் மாறுமா? அர்த்தமாய் மாறும். நம்பினாலும் சரி, நம்பாட்டி சரி. இந்த கள்ளிக்காடு கொஞ்சம் இருந்துச்சு, உன்னுடைய வெட்டப்பட்ட அந்த மரக்கிளையில ஒரு வாசனை பட்டு இன்னைக்கு துளிர்க்க போகுது. ஆமென். உனக்கு ஒரு புது ஜீவன் உன் சரீரத்துக்குள்ள, சிஸ்டர் எஸ்தர் சிஸ்டர், ஒரு புது ஜீவன் அந்த சரீரத்துக்குள்ள வரப்போகுது, அந்த நரம்புகளுக்குள்ள வரப்போகுது, அந்த எலும்புகளுக்குள்ள வரப்போகுது, அந்த தரிசனத்துக்குள்ள வரப்போகுது. தரிசனம்லாம் இருந்துச்சுன்னா இப்போ குப்பையில் போட்டு மூடி வச்சிருக்கிறேன், குழியை தோண்டி போச்சு வச்சிருக்கிறேன், அப்படி நிறைய டிக்கெட் இருக்கு. இன்னைக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உன் பின்மாற்றத்தை மாற்றுவார் இந்த இடத்துல இருந்து. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார், ஒரு புதிய மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீர் போகிற இடத்திலெல்லாம் அச்சங்கள் பிழைத்துக் கொள்ளும். இந்த தண்ணீர் போகிற இடமெல்லாம் விருட்சங்கள் உருவாகும். இந்த தண்ணீர் போகிற இடத்திலெல்லாம் கடல்களில் இருக்கிற மச்சங்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். நீ ஏதோ ஒரு எல்லைக்குள் சொந்தமானவன் கிடையாது, ஏதோ சின்ன இடத்துக்கு சொந்தமானவன் கிடையாதுங்க. உங்களை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்க இன்னைக்கு விரும்புகிறார். கவலைப்படாதீங்க. அந்த தண்ணீரின் வாசனை உன் மேலே இறங்கி வரப்போகுது. இப்போ அந்த தண்ணீரிலிருந்து வருகிற வாசனை உன் வாழ்க்கையை எடுத்து கட்ட போது. என்ன அண்ணன் செல்வம் அண்ணன், நல்லா பாடுறீங்க, முடிவு பண்ணிட்ட, வாய்ப்பு கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு. எசேக்கியேல் புத்தகத்தில் அந்த தண்ணீர் வடபுறத்தில் இருக்கிற தேவ பர்வதத்திலிருந்து இறங்கி வந்த தண்ணீர் அந்த வழியாக ஓடிக்கொண்ட வாய்க்கால் வழியாக ஓடியது. ஓடின இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைத்தது. ஓடிய இடமெல்லாம் அங்க இருக்கிற விருட்சங்கள் முளைக்க ஆரம்பித்தது. அந்த தண்ணீரோட வாசனை, தண்ணீரோட வாசனை. எத்தனை பேருக்கு இந்த தண்ணீர் வேணும்? இன்னைக்கு வேணும்பா. என்னை நிரப்பி அனுப்புங்க, என்னை ஃபில் பண்ணுங்க. மாமிச சிந்தை என்னை மேற்கொள்ளக்கூடாது. ஐயோ, நான் என்னதான் கர்த்தருக்குள்ள இருந்தாலும் அந்த சிந்தை என்னை மேற்கொள்ளுதே, அந்த சிந்தை என்னை ஜெயிக்குதே, அந்த சிந்தை என்னை அழிக்க நினைக்குதே, அந்த சிந்தை என்னை உட்கார வைக்க நினைக்குதே. பயப்படாதீங்க. தண்ணீரின் வாசனையினால ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பார்த்து சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு கிளை எழும்பி செழிக்கும். தண்ணீரால எழும்பி செழிக்கும், தண்ணீரால எழும்பி செழிக்கும். சொல்லுங்க வாய்த்தர், உனக்கு திருமணம் ஆகும். கல்யாணம் பண்ணவங்களை பார்த்து சொல்லிவிடாது, அது வேற வம்பா போடுது. திருமணமாகாத பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, திருமணம் நடக்கும். டேவிட் பிரதருடைய கண்ணெலாம் கலங்கி நிற்கிது. தேவ பிரசனம் தொட்டுருச்சு. என்ன பிரதர், வந்து உட்காந்ததுலேருந்து ஒரு கண்ணு கலங்கிட்டு தான் இருக்கிறாரு. இங்கேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு கிளை எழும்பும், ஒரு கிளை எழும்பும். நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார்.
அல்லேலூயா. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உன் தேவை என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அள்ளி கொடுத்து அனுப்ப போறாரு. கையை தட்டி மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார, மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார, மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பே. ஜீசஸ். பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ, மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீ. ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ, ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீ. காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். கையை தட்டி பாடுவோம். ஜீசஸ். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா, சொல்லுங்க. ஐயா உம்மேலே மனதுருகும் தெய்வமே ஏசையா மனதார துதிப்பே, ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பே, ஸ்தோத்தரிப்பே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க
அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அவை காலை தோறும் ஓ அவை காலை தோறும் உண்மையாவா? அவை காலை தோறும் அவை காலை தோறும் ஓ அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். தண்ணீரின் வாசனை புதிய கிருபைகளினால் உன்னை நிரப்பப் போகிறது. இரண்டாவது ஒரு காரியம், தேவ தயவினால் உன் கிளை செழிக்கும். தேவ தயவு, பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. தேவ தயவு, காட்ஸ் ஃபேவர், தேவனுடைய தயவு உன் கிளையை எழும்பி செழிக்க வைக்க போகிறது. நான் படிப்பேன், நான் அதை செய்வேன், நான் இதை பண்ணுவேன். மோனே அவர் நினைச்சா நடக்கும். அவன் சொல்லுங்களேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ரோமர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம், சுவாபத்தின்படி காட்டொலிவு மரத்தில் இருந்து நீ வெட்டப்பட்டு சுவாபத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஒரு நல்ல மரம் இருக்கு, அந்த மரத்தில் இருக்கிற கிளைய தேவன் வெட்டி போட்டுறாரு. ஒரு 4 கிளைய முறிச்சிடுறாரு. முறிச்சிட்டு ஒரு காட்டொலிவு மரம் இருக்கு, அதுல இருக்கிற 4 கிளைய கொண்டு வந்து இந்த நல்ல ஒலிவு மரத்தில் ஆண்டவர் இணைச்சிடுறார். அப்படி இணைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க தானே? அப்படிதானே? நம்ம என்ன யூதர்களா? நம்ம எல்லாம் இஸ்ரேலேருந்து வந்தவர்களா? நம்ம என்ன அமெரிக்கர்களா? யோசனை பண்ணி பாருங்களேன். நம்ம இந்த பரசலூர்லையும் முடிகிட்ட நல்லூர்லையும் இல்லை சிஞ்சாடிச்சு இப்படியே வாழ்க்கை ஆரம்பிச்சா நம்மளுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? கிருபையை கொடுத்தார். யாருக்கோ இல்லாத ஒரு மேன்மையை நமக்கு கொடுத்து நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைச்சார். ஒட்ட வைக்கப்பட்ட பிறகு கடவுள் சொல்றாரு, அவர்களுக்கு விரோதமாய் நீ பெருமை பாராட்டாதே. ஏன்னா அவர்கள் கீழே விழுந்து கிடப்பது அவருடைய கீழ்ப்படியாமையினாலே. அவங்க சரியில்லை, அதனால தரிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓ மேல உனக்கு கீழ்ப்படிதல் இருக்கு இல்ல, அந்த இடத்துக்கு நான் வரல. கீழ்ப்படிதல் இருக்கு இல்ல, அந்த இடத்துக்கு நான் வரல. உன் மேல என் தயவை வச்சேன். பாவமா நின்ன, முச்சந்தில நின்ன, வழி தெரியாம நின்ன, கை தூக்கி விட யாராவது இருப்பாங்களா நினைச்சு நின்ன, அழுதுகிட்டு நின்ன. உன் மேல ஒரு சின்ன தயவு எனக்கு வந்துச்சு. அதனால இதுல 2 டிக்கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு உன்னை கொண்டாந்து உள்ள சேர்த்துட்டேன். பெருமை பாராட்டாத. இது தேவ தயவு, இது தேவ தயவு. ரமேஷா பிறந்தோம், முருகேஷா பிறந்தோம் இல்லையா? யாரோ பிறந்தோம், முருகனா பிறந்தோம், எப்படியோ பிறந்தோம். எங்க அப்பா பேரு கண்ணன், எங்க பாட்டி பேர் என்னமோ என்னது சந்தானத்தம்மா, சந்தானம் அம்மா. பேரை பார்த்தீங்களா இல்லையா? சோத்திரம். ஒரு நாள் அது மேலே சந்தனம் வசாடிச்சு நான் பார்த்தது இல்லை. சந்தானத்தம்மா பேரெல்லாம் பாருங்களேன். சந்தானத்து அம்மாவோட பேரன்தான் இன்னைக்கு ஏராளமான மக்களுக்கு முன்னாடி ஊழியக்காரன் நின்றுட்டு இருக்கேன். கையை தட்டுங்களா. நான் சுவாப கிளை அல்ல, ஆல்ரெடி நான் காட்டு ஒலிவ மரம். என்னை அங்கேருந்து கட் பண்ணி இதில் சுவாப கிளையோட ஒட்ட வச்சிருக்கிறார். என்ன முடிகண்ட நல்லூர். 2 வார்த்தை பேசணுன்னே தூக்கி பைபிள் அக்கல்ல வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளுங்கிறான். ஹலே தம்பி, எதன் கட்சி நீ யாருன்னு உன்னை விட அண்டர் கிரவுண்ட் வரையும் அலசி பார்த்தவரும் பக்கத்தில் நிற்கிறாரா? நிதானமா பேசு, ஜாக்கிரதையா பேசு. உன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நியாய தீர்ப்பில் வந்து நிற்கும் என்பதை மறவாமல் பேசு. நீ யாரு முதல்ல வரும். ஒருவேளை சுவாப கிளைகள் இல்லைன்னா காட்டொலிவு மரங்கள் உள்ள வரும். வந்து இந்த கிளையோட
ஒட்ட வைக்கப்படும். அதுக்கு பேர் தான் தேவ தயவு. ஆமீன் சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடிச்சி குலுக்கி சொல்லுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்க. என்ன மாதா, எங்கோ பிறந்து எங்கோ விளங்க நம்ம நிறம் பார்க்கல, கலர் பார்க்கல, படிப்பு பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, அறிவாளியானு பார்க்கல, பணக்காரனா பார்க்கல, பட்டதாரியானு பார்க்கல, காரில் வரானான்னு பார்க்கல, சைக்கிளில் வரானான்னு பார்க்கல, நல்ல ட்ரௌசர் போட்டு வரானா, சட்டை போட்டு வரானான்னு பார்க்கல, சென்ட் அடிச்சு சென்ட் அங்கேருந்து ஓடி வந்து கட்டி அணைச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து சொல்றாரு, நான் உன் தகப்பனா இருக்க விரும்புகிறேன் என்றார். நீ என்னை அறியவில்லை, நானும் உன்னை அறிந்து நீ அறியாதிருந்த நேரத்தில் உன் நெற்றியிலே நாமத்தை வழங்கினேன் என்றாரு. ஆமீன் சொல்லுங்க. காட்டொலிவு மரங்களே, சுவாபக்கலைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்ட வேண்டாம், அது நம்முடைய வேலை அல்ல, கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். ஆமீன் சொல்லுங்க. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த தயவுனால தான் சுவாபக்கலையினுடைய வேரின் சாரமும் சுவாபக்கலையின் வேரில் இருக்கிறதான சத்துக்களும் உனக்கு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு வந்த பிறகு ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவ ஜனமே, இந்த இடத்திற்கு வந்துதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நீங்களும் நானும் காட்டொலிவ மரம். என்ன சோபியா? காட்டொலிவ மரம். ஆனா சுவாப கிளைகளோட சுவாப மரத்தோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சில கிளைகள்லாம் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த சுவாப மரத்தினுடைய வேரில் இருந்து வருகிற சுவாபங்கள் எல்லாம் உனக்குள்ள ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க எல்லாரும் ஆனா நான் உங்க சொல்லுங்க பின்னாடி. ஆனா ஒண்ணு மட்டும் நான் உங்க, ஓ ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. அப்பாவுடைய தோல்ல நம்ம டிராவல் பண்றோம். அந்த சுவாப மரத்தோட ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். அவன் சொல்லுங்களேன், அதுக்கு பேர் தேவ தயவு. கைதடி உற்சாகம். ஜீசஸ். கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், சொல்லுங்க, நான் உங்க தோல்ல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அப்பா தோல்ல. நல்ல கைத்தறி பாரு, பின்னாடி கோங்களா. ஒரு தீர்க்க தரிசனமா குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. சொல்லுங்க. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, ஏன்னா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோல்ல. ஏன்னா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அப்பா தோல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அப்பா தோல்ல.
நான் ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அப்பா தோலுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் எல்லாரும் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அப்பா தோலுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவ தோலுல. தலைக்கு மேல, தலைக்கு மேல, தலைக்கு மேல, நல்ல தலைக்கு மேல. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. வியாதியே வந்தாலும் நான் வியாகுலம் அடைவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க சொல்லுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோலுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோலுல. சொல்லுங்க. ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோலுல. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, பெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவ தோலுல. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவ தோலுல. 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 ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவர் தோலுல. கையை தட்டுங்களேன். காட்டொலிவ மரமாகிய நீ சுவாப மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டது அவருடைய தயவு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. யோசேப்பினுடைய தரிசனத்தின் காரணமாக என்ன பெரியாளடா, அதை பண்ணிடுவேடா, இதை பண்ணிடுவியாடா சொல்லி யோசேப்பை விச்சான், குழியில தள்ளா விச்சான். ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பினிடத்தில் ராஜா தயவு வைத்தான். அவனை தனது ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ராஜா ஒப்பு கொடுத்தான். அடிமைதான், துரத்தப்பட்டவன் தான், வேணான்னு ஒதுக்கப்பட்டவன் தான், தரிசனத்து நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் வேதனை அனுபவித்தவன் தான். ஆனால் அந்நிய தேசத்திலும் உயர்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். கையை தட்டி. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நெருக்கம் வருதா? அதுக்கு இந்த பாட்டை பாடின. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அப்பா தோலுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் ராஜா தோலுல. எத்தனை பேர் உணர்றீங்க அத? நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே. நெருக்கம், பயப்படாத, பெருக்கம் வரப்போகுது. எவெல்லாம் உன்னை எதிர்த்தானோ, எவெல்லாம் உன்னை காய்மகரமா விரோதித்தானோ, தரிசனத்து நிமித்தம், நீ சுத்தமா வாழ்வது நிமித்தம், நான் சொல்றேன், நீ தீர்க்க தரிசனமா சொல்றேன், உன் காலில் வந்து விழும்படி கர்த்தர் செய்வார். விழுந்தானா இல்லையா? அன்னைக்கு யாரெல்லாம் குழியில தூக்கி போட்டானோ அவன் பார்க்கிறப்ப அடையாளம் தெரியாத அளவு யோசேப்பு உயர்ந்திருந்தான். சுவாப மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டுட்டா கர்த்தர் விட்டுருவாரா என்ன? அவருக்குரியது எல்லாம் எனக்குரியது. அவருடைய சாரி எனக்குரியது, அவருடைய சுவாபம் எனக்குரியது, அவருடைய நல்ல கனிகள் எனக்குரியது.
கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். சொல்லுங்க வாயை திறந்து. கிளை செழிக்கும், குடும்பம் செழிக்கும். யோசேப்பு நிமித்தம், யோசேப்பு என்கிற ஒரு கிளை செழித்தது. யோசேப்பு நிமித்தம் அந்த குடும்பம் செழித்தது, தழைத்தது. நீ உங்களை பார்த்து நான் சொல்றேன், மோளே மோனே, உன் நிமித்தம் உன் குடும்பம் செழிக்கும், உன் குடும்பம் தழைக்கும். இன்னைக்கு என் வீட்டில் வந்து எவ்வளோ பேர் தங்குறாங்க, நீ என் வீட்டில் வந்து எவ்வளோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இன்னைக்கு என் வீட்டில் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஒரு நாள் இந்த மரம் வெட்டப்பட்டுதான் கிடந்தது. ஒரு நேரம் அந்த மரம் வெட்டப்பட்டுதான் கிடந்தது, அனாதையாக தான் கிடந்தது. காசுக்கு ஊழியம் செய்கிறான்னு ஒரு குரூப் பேசினா, பெந்தகோஸ்தே பொண்ணை தேடி போகிறான்னு சொன்னான். அவங்க அப்பா குடிக்காரங்க, அவனை திருத்த வக்கில்லாத பையங்க ஊழியத்துக்கு வந்துட்டான்னா, இந்த மரத்தை ஆண்டவர் பார்த்தார். தேவ பரிசுத்த வல்லமையின் வாசனை என்னை தொட்டது. இன்னைக்கு இந்த மரம், இந்த கிளை செழித்ததுனால மரம் செழிச்சிச்சு. மரத்துக்கு கீழே இருக்கிற நீங்கள்லாம் செழிக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் எங்க இருக்கிறேன் சொல்லுமோலே, நான் எங்க இருக்கிறேன்? அவர் தோளில். எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களும் எகிப்தியனும் ஒரே தெருவில் தான் இருந்தான். ஒரே தெருவு தான். எப்படிங்க சொல்லுங்க வாய் திறந்து. ஒரே தெருவு, ஒரே தெருவு. ஆனால் அவன் வீட்டிலலாம் பரியல் நடந்துகிட்டு இருந்தது. நம்மால் ஜாலியாக இருக்கான் உள்ள. கர்த்தர் சொன்னார், ரத்தத்தை எடுத்து உன் எல்லையில் பூசுற, ரத்தத்தை எடுத்து உன் நிலையில பூசு. ஒரே நாடு, ஒரே தெரு. ஆனா ஒரு வீட்டில் மரண ஓலம், ஒரு வீட்டில் மகிழ்ச்சியான சந்தோஷம். கர்த்தர் பார்த்துப்பார். உன் கிளை செழிக்கும், உன் குடும்பத்தில் ஒரு கிளை செழிக்கும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமா. என் அன்பு தேவ ஜனமே, தேவ தயவு உன் வீட்டில் அமைதியை கொடுப்பார். அமைதியை கொடுத்தோடனே கிளம்பி போடாத எங்கேயாவது. அது போன திரும்பி ரிட்டர்ன் வரும். எங்கேயுமே நல்லா கவனிக்கணும். உனக்கு தேவன் கொடுத்த அந்த நல்ல இடத்துல நீ நிலைச்சிருந்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்றான், நீரோ அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறதப்பா. நீரே எங்கள் பலத்தின் மகிமை, உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயர்கிறது. அவருடைய கொம்பு, நம்முடைய கொம்பு அவருடைய தயவினால் உயரும். என் அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தண்ணீரால், தண்ணீரின் வாசனையினால் கிளை செழிக்க போகிறது. தேவ தயவினால் உங்கள் கிளை செழிக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். நான் பார்க்குறேன், ஒரு புத்தகம் திறந்திருக்கிறத பார்க்குறேன். அதில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தரின் புயம் என்று எழுதியிருக்கிறது. அதை நான் பார்க்குறேன், லிட்டரலாக பார்க்குறேன். கர்த்தரின் புயம். எனக்கு தெரியாது, இன்னைக்கு தேவனுடைய புயம் உன்னோட டிராவல் பண்ண போகுது போல இருக்கு. நீ வீட்டுக்கு போகும்போது அவர் கையை பிடிச்சிக்கிட்டே போ. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய புயம் உன்னோட வரப்போதே. உனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ உனக்கு ஆதரவாக இருப்பார். சீர்காழி மீட்டிங்ல அப்பாவோட புயம் வெளிப்பட போகுது. தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது என்று சாமுவேல் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. இது யாருடைய காலம்? இது நம்முடைய காலம் அல்லோ, நம்முடைய காலம். அவருடைய தயவினால் கொம்பு உயரும், நாம் வாழ்வோம், நாம் செழிப்போம். இன்னும் ஒரே காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன், டைம் ஆயிட்டு. எரேமியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். எரேமியா 1:11. வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தில் கிளையை காண்கிறேன், வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, நீ கண்டது சரி, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், வார்த்தையை இந்த கிளையிலே நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். அவருடைய வார்த்தையினால் உங்கள் கிளை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஒரு கிளை எழும்ப போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தையினால் உங்கள் வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஏசப்பாவோட வார்த்தை எங்கெல்லாம் வருதோ நம்ம நினைப்போம், என்னதான் இருந்தாலும் தோல்வி வருது, வரட்டும், தோல்வி வரட்டும், ஒட்டுமொத்தமாக அள்ளி கொடுப்பார். நல்லா கவனிக்கணும். அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி
மடியிலே போடுவார். என்ன செய்வாரா? மடி தாங்குமா? தாங்காது. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி. அப்படின்னா சரிந்து விழுவதில் மற்றவங்களுக்கு அர்த்தம், நீ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்க கூடாது. வார்த்தையினால், எரேமியாவே என்னத்தர பார்க்குற? ஒரு கிளையை பார்க்குறங்க, நீ கண்டது சரிடா, நீ கண்டது சரி. அந்த கிளை பூ பூக்க போகிறது, அந்த கிளை ஒரு வசந்த காலத்தை அனுபவிக்க போகிறது, அந்த கிளை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அதெல்லாம் இருக்கும் பின்னாடி. நீ கண்டது சரி. இஸ்ரவேல் ஜனங்களை நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். ஒரு கிளையாக நான் உயர்த்த போகிறேன், ஒரு மகிமையாக உயர்த்த போகிறேன், ஒரு மேன்மையாக நான் வைக்க போகிறேன். 38 வருஷ வியாதியஸ்தன் யோவானேதன் சுவிசேஷத்தில் அவனுடைய வாழ்க்கையை தேவன் துளிர்க்க பண்ணலையா? வார்த்தையால 38 வருஷம் ஒருத்தன் படுத்து கிடந்தான். பெட் சோர் வந்திருக்கும் இல்ல, மருந்து வாங்கி கொடுக்க டாக்டர் ஆள் இல்ல. இப்படி பரண்டு இப்படி படுத்திருப்பான், இப்படி பரண்டு இப்படி படுத்திருப்பான். ஒரு பக்கம் புண்ணாயிருக்கும், இந்த பக்கம் புண்ணாயிருக்கும். யோசனை பண்ணி பாருங்களேன். இந்த பெட் சோரால் அவஸ்தப்பட்டதை நான் ஒருத்தவங்களை பார்த்துருக்கேன், பிரின்சியோட அம்மாவை. இல்லை வில்லியம் பாவம் மருமகனா அப்படி ஒரு மருமகன் கிடச்சிருக்கணுங்க. அந்த தாயாரை தூக்கி, மாமியாரை தூக்கி தூக்கி அதுக்கிட்ட மோஷன் எடுத்து யூரின் பிடிச்சி, யாரு செய்கிறது? யாரு? ஒரு மருமகன். இப்படி ஒரு மருமகனை பெற்ற தாயார். அந்த தாயார் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த டயப்பர் எடுத்துகிட்டு போவோம், இல்லை பாவமாக இருக்கும். பிரின்ஸுக்கு எந்த வேலையும் கொடுக்காது, குளிப்பாட்டி விடுற வேலை மட்டும்தான் பிரின்ஸியோட வேலைமா. பாருங்களேன், ஒருவேளை இந்த பெட் சோரை நான் பார்த்துருக்குறேன். இப்படி பிறண்டன் தாயார் இப்படி படுப்பாங்க, இப்படி படுப்பாங்க, கஷ்டமாக இருக்கும். 38 வருஷம் ஏசுநாதர் வந்தார். என்னடா பார்க்குற? ஐயா, இந்த குளத்தை கலக்கி விடும் போது யாரும் இல்லைங்கய்யா, இறக்கி விட யாரும் இல்லையா? ஒரே வார்த்தை, நீ எழுந்து உன் படுக்கை எழுந்து உன் வீட்டுக்கு போனாரு. அவன் சொல்லுங்களேன், அவன் வீட்டுக்கு போனான். அன்னையோட சுகம் அவனுக்கு உண்டானுச்சு. விபச்சாரத்தில் கைமையுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரீ ஏசப்பாட்ட கொண்டு வந்தாங்க. ஏசப்பா சொன்னாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறதுல நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரே வார்த்தை, வாழ்க்கை துளிர்த்தது, குடும்பம் துளிர்த்தது, வாழ்வாதாரம் துளிர்த்தது. நாயின் ஒரு விதவையினுடைய மகன், ஒரே மகன், அவ்வளோ கைம்பெண். லூக்கா 7ஆம் அதிகாரத்தை படிச்சுக்க நாங்க இருக்கோம். இயேசு பார்த்தார். இந்த அம்மா போய் இயேசுநாதர் கேட்கலங்க. இயேசுநாதர் பார்த்தார், சூழ்நிலை பார்த்தார், பாடையை தொட்டார், அதை சுமந்தவர் நின்றார்கள். வாலிபனே எழுந்துரு. மனதுருகிற தெய்வம், மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவர் வார்த்தையை அனுப்புறார். இன்னைக்கு உங்க மத்தியில் அந்த வார்த்தை வரப்போகிறது. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்பட போகிறது. அவர்கள் வியாதியஸ்தர்களாக இருக்கிறதை கண்டு, மேய்ப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறதை கண்டு மனதுருகி அநேகரை சுகமாக்கினாராம். இந்த தெய்வீக சுகத்தின் வல்லமை உங்களை தொடப்போகிறது. இப்பொழுது நீ விரும்பினது வரும் மகளே, நீ விரும்பினது வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ வார்த்தையினால், தேவ வார்த்தையினால் உங்களுடைய குடும்பத்தை தேவன் எழும்பி செழிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால் உங்கள் கிளை செழிக்கும். ஒரே ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தினால் உங்கள் கிளை செழிக்கும். ஆமென். என்னாகும் புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 17ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, 3ஆம் வசனத்திலிருந்து படிங்களேன். லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய், ஆரோனின் பெயரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். 12 கோல்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே சாட்சியின் பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒரு கோல். லேவியின் கோத்திரத்தில் ஆரோனுடைய பெயர். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு முறுமுறுப்பு, யார் பெரியவன்? ஒரு முறுமுறுப்பு, யார் பெரிய மனுஷன்? கர்த்தர் சொன்னார் மோசேட்ட, என் அன்பு தேவ ஜனமே, ஆரோனின் பெயரை அந்த கோலின் மேல் எழுது. 5ஆம் வசனத்தை படித்திருக்கிறேன். நான் தெரிந்து கொள்கிறவனுடைய கோல் துளிர்க்கும் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். கோல் துளிர்க்கும் பொழுது சிலருடைய முறுமுறுப்புகளை கர்த்தர் அகற்றி விடுவார். துளிர்த்தது மட்டுமா? அது வாதுமை கோதுமை. துளிர்த்தது
துளிர்விட்டு பூ பூத்தது, பூ பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்தது. நான் ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், உங்க குடும்பம் துளிர்க்கிறது மட்டுமல்ல, அது இலைகளை விடும், பூ பூக்கும், வாதுமை பழங்களை கொடுக்கும். சில குடும்பங்கள் இருக்கிற முறுமுறுப்புகளை கர்த்தர் அறவே அறுத்து போடுவார். அந்த முறுமுறுப்பின் சங்கிலிகள், அந்த பாவ சங்கிலிகள், அந்த அந்நிய சங்கிலிகள், அந்த தேவனுக்கு பிரியமில்லாத சங்கிலிகள், தொடர்கிற சாபங்கள், முற்பிதாக்களின் சாபங்கள், இயேசுவின் நாமத்தில் நான் அவருடைய ஊழியக்காரனாய் இருந்து சொல்லட்டும், அவைகள் அறுக்கப்பட போகிறது. அதனுடைய கனெக்டிவிட்டி இப்பொழுது கட்டாக போகிறது. நீங்கள் ஒரு புதிய மனுஷியாய், புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டு இந்த இடத்திலிருந்து வெளியே போக போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். தொடர் வலி, தொடர் பலவீனம், கர்ப்பச்சிதை, கருச்சிதைவு, ஒருவேளை கரு உருவாகல, சாபம், சாபம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, 5 பேர் 5 விதமா இருக்கிறோம், சாபம், பொல்லாத கிரியைகள். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நேரா வா, என் சமூகத்துக்கு நேரா வா, என்னுடைய பெட்டியிலே உன்னுடைய கோலை வை, அது துளிர்க்கும், அது துளிர்க்கும். எடுத்து பார்த்தா 12 கோல்ல ஆரோனுடைய கோல் மாத்திரம் துளிர்த்திருந்தது. நான் ப்ராஃபட்டியா டிக்ளேர் பண்றேன், உங்கள் கோல்கள் துளிர்க்க போகிறது, உங்களுடைய கோல்கள் பூ பூக்க போகிறது, உங்கள் கோல்கள் வாதுமை பழங்களை கொடுக்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் துளிர் விடுவீர்கள், நீங்கள் துளிர் விடுவீர்கள். ஏசப்பா இதுதான் உங்கள்கிட்ட சொன்னார். ஒரு கிளை எழும்பி செழிக்கணும் சொல்லு. நான் எப்படி எழும்பணும், என் ஊழியம் எப்படி எழும்புனுச்சோ, என் வாழ்வாதாரம் எப்படி எழும்புனுச்சோ, என்னுடைய காரியங்கள் எப்படி எழும்புனுச்சோ, அப்படியே வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிளை எழும்பி செழிக்கும்னு சொல்லு. கிளை எழும்பி செழிக்கும் போது அது அடையாளமாய் மாற்றப்படும் சொல்லு, அது ஒரு அங்கீகாரமாய் மாற்றப்படும் சொல்லு. நீங்க அடையாளமா மாறுவ. ஒரு தெரு இருக்கிறாங்கன்னா உன் வீடு அமைதியா இருக்கும். ஒரு தெரு இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு தேவ மகிமை இருக்கும். ஒரு தெரு இருக்கிற உன் வீட்டை பார்க்கிறவங்க பொறாமை கொள்ளுகிற அளவுக்கு உன் வீடு உயர்ந்து காணப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தண்ணீரின் வாசனையினால் கிளை செழிக்கும், தேவ தயவினால் கிளை செழிக்கும், கர்த்தருடைய வார்த்தையினால் கிளை செழிக்கும், தேவ வார்த்தையால் கிளை செழிக்கும், தேவ பிரசன்னத்தினால் கிளை செழிக்கும். இந்த நாள் செழிக்க போகிறது. உங்களுடைய வெட்டப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் துளிர்விடப்பட போகிறது. உங்கள் வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் எல்லையிலே ஒரு பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வரப்போகிறது. உங்கள் எல்லைகளுக்குள்ளாய் ஒரு சமாதானம் இறங்கி வரப்போகிறது. உங்கள் எல்லைகளுக்குள்ளாய் ஒரு மேன்மை இறங்கி வரப்போகிறது. உங்கள் எல்லைகளுக்குள்ளாய் ஒரு பெரிய மனதுருக்கத்தின் ஆளுகை இறங்கி வரப்போகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, கையை தட்டி. உன் கோல் துளிர்க்கும், உன் குடும்பம் துளிர்க்கும், உன் பிசினஸ் துளிர்க்கும், உன் வாழ்வாதாரம் துளிர்க்கும், உன் எல்லைகளிலே சமாதானம் துளிர்க்கும், உன் எல்லைகளிலே மகிமை துளிர்க்கும், உன் எல்லைகளிலே மகிழ்ச்சி துளிர்க்கும். வேலை இல்லாத பிள்ளைகள் வேலையை கொடுக்க போறார். ஆமென். வருமானம் இல்லாத பிள்ளைகள் வருமானத்தை கொடுக்க போகிறார். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் பாஸ் பண்ண போறீங்க. விரும்பினதை கர்த்தர் கொடுத்து உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உன் நரம்புகளுக்குள்ளாய், எலும்புகளுக்குள்ளாய், எலும்பு மஞ்சைகளுக்குள்ளாய் ஒரு ஜீவ வல்லமை இறங்கி வரப்போகிறது. ஒரு வசந்த காலம் உருவாக போகிறது. ஒரு கிளை எழும்பி செழிக்கும், ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நீங்கள் செழிப்பீர்கள். மகனே, மகளே, அன்பு தங்கச்சி, அன்பு அக்கா, அன்பு அண்ணா, அன்பு அம்மா, அன்பு ஐயா, அன்பு அப்பா, அங்கிள், ஆன்டி, உங்கள் கிளை எழும்பி செழிக்கும்.